श्रीगुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। गुरुचरणारविन्दाभ्यां नमः. இந்த ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு ஆச்சாரியால் தரிசனத்துக்காக காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு போயிருந்தேன் சில நண்பர்களோட. அதிஷ்டானத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு பிரதட்சம் பண்ணி நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு ஆச்சாரிய பெரியவாளை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவருடைய அனுகிரகத்துக்காக வேண்டி அங்கே நின்றுட்டு இருந்தேன். பெரியவா சொன்னால், காஞ்சிபுரத்தில் ஒரு சந்தியாவந்தன் கேம்ப் ஒன்று பண்ணேன் அப்படின்னா, பெரியவா உத்தரவு அப்படின்னேன். உடனே சொன்னேன், பெரியவாட்ட விஜாபிச்சுட்டேன், இங்கேயே ஒரு மடத்தை ஒரு கல்யாண மண்டபத்தை பார்த்துடுறேன் பெரியவா இன்னைக்கே அப்படின்னு. இங்கேயே அப்படின்னார். அப்படி பார்த்தேன், ஸ்ரீமடத்திலே பண்ணிவிடும், அந்த அதிஷ்டானம் இருக்கா இல்லையா, பெரியவா எல்லாம் இருக்கா இல்லையா, அதுக்கு எதிர்க்கே பண்ணிவிடேன் அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லை, அப்படி சொல்லி அனுகிரகம் பண்ணது மாத்திரம் இல்லை, அது சொன்ன உடனே நான் திப்பிரமே ஆகிட்டேன். ஒரு க்ஷணம் என்ன நான் மறந்துட்டேன். இவ்வளோ பெரிய பாக்கியம் அது. அதோட பெரியவா தேதியும் குறிச்சுட்டான், பிப்ரவரி 16 பண்ணுட்டா. தேதியும் பெரியவாளையும் முடிவு பண்ணிட்டா, பிப்ரவரி 16. பிப்ரவரி 16 அன்னைக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீமட வளாகத்தில் மகாபெரிவா அதிஷ்டானத்துக்கு கிட்டத்தட்ட அருகிலேயே சமீபத்திலேயே சந்தியாவந்தன முகாம் நடக்க போகிறது. உபநயன சம்ஸ்காரானவா எல்லாரும் வரலாமே, பள்ளி கல்லூரி மாணவர்கள், உத்தியோகத்துக்கு போகிறவா, ரிட்டையர் ஆனவா எல்லாரும் வரலாம். எந்த வயது வரம்பும் கிடையாது, வயது வித்தியாசம் கிடையாது. ஆனால் 2-3 நிபந்தனைகள் நண்பர்கள்லாம் சேர்த்து ஒரு ஃபார்முலேட் பண்ணிருக்கா. என்ன, கிரகஸ்தாலாம் பஞ்சகட்சத்தில் வரணும், குறித்த நேரத்தில் வரணும். ஆமாம், 8லேருந்து 5 வரையில் முகாம் நடக்க போகிறது. காலையில் 8லேருந்து சாயந்தரம் 5 வரையில். குறித்த நேரத்தில் காலை 8 மணிக்கு முன்னாடி வந்துடணும். 3 நேரமும் இருக்கணும். பாதியில் போகிறேன்னா அப்போ ஏற்பட்டோ வரவே வேண்டாம். 3 நேரமும் இருக்கணும், குறித்த நேரத்தில் வரணும். போஜன வசதி எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்லா வேத சாக்கியம் வரலாம். ருக்வேதம், சாமவேதம், எதிர்வேதத்தில் பல பிரிவுகள் எல்லாரும் வரலாம். அவாளுக்கு தகுந்த மாதிரி, வேத சாக்கியத்துக்கு தகுந்த மாதிரி தனித்தனி வாத்தியார் இருப்பாங்க. குழு குழுவாக பிரிஞ்சு கற்றுருவா. அவாளுக்கு குறித்தான சாக்கிக்கு தகுந்த மாதிரி புஸ்தமும் தருவா. வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏற்கனவே சஞ்சானம் பண்ணிட்டு இருக்கிறவா தங்கள் மந்திரத்தை, தன்னோட ஸ்வராட்சத்தை கரெக்ட் பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களும் வரலாமே. சரி, பிப்ரவரி 16 நடக்கக்கூடியதுக்கு வேற ஏதாவது நிபந்தனை உண்டா? ஒரே ஒரு நிபந்தனை உண்டு. என்ன? முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி. திடீர்னு வந்துட முடியாது. சரி, யாரெல்லாம் முன்பதிவு செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்படி செய்யணும் முன்பதிவு? இதோ 2 நம்பர் தெரியுது இல்லையா, இந்த நம்பர் 2 நம்பர்ல யாருக்கா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பேரை முன்பதிவு பண்ணுறோம் இப்போவே. அப்புறம் ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஒருவேளை நாங்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கை தாண்டி எடுத்து சாரின்னு சொன்னாலும் சொல்லிடுவா நண்பர்கள். அதனால் முன்பதிவு ரொம்ப அவசியம். கிரகஸ்தாத்தின பேரும் கச்சத்தில் வரணும். பஞ்சபாத்திரம், ஆசனம் இத்தியாதிகளும் கொண்டு வரணும். போஜன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நேரத்தில் வரணும், 3 நேரமும் இருக்கணும். முன்பதிவு செய்யணும். திருப்பி நம்பர் தெரியுது பாருங்க, அந்த நம்பரில் முன்பதிவு செய்வதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணலாம். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மகாபெரிவாளோட பாதார விந்தங்களில் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண